உங்களுடைய ரத்தம் சில நேரம் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். ஆமா. சில நேரம் கொஞ்சம் டார்க்கா அடர் சிவப்பா இருக்கும். இது ஏன் இப்படி நிறம் மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கும் வேதியியலுக்கும் மானிக் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கும். மிக ஆழமான தொடர்பு. இன்னைக்கு நாம யூனிட் 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து ஒரு மிக முக்கியமான பகுதியை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த சேர்மங்களோட முக்கியத்துவம் மற்றும் நிஜ வாழ்க்கை பயன்பாடுகள் பத்தி. எக்ஸாக்ட்லி. இது வெறும் தேர்வுல வர ஒரு கேள்வி பதில் பகுதியா மட்டும் பார்க்காம மருத்துவம், தொழில், ஏன் நம்ம உடம்புக்குள்ளேயே இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரியா சொன்னீங்க. மாணவர்கள் பெரும்பாலும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிய ஒரு கடினமான அப்டிராக்டான கான்செப்டா நினைக்கிறாங்க. ஆமா, நிறைய விதிகள், பெயர்கள்னு பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த எண்ணத்தை இன்னைக்கு மாத்திடலாம். இது ஆக்சுவலா ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு சயின்ஸ். சரி, அப்போ ரொம்ப எளிமையா ஆரம்பிக்கலாம். முதல் முறையா கேக்குற ஒருத்தருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது வெறும் புத்தகத்துல இருக்கிற தியரி கிடையாது. இயற்கையிலும் சரி, நாம உருவாக்குன தொழில்நுட்பத்திலும் சரி, எல்லா இடத்துலயும் இது இருக்கு. எல்லா இடத்துலயுமா? ஆமா. இத இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. வேதியியல் உலகத்தை ஒரு பெரிய ஈகோசிஸ்டமா நினைச்சுக்கிட்டா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அதுல மிக முக்கியமான உயிரினங்கள் மாதிரி. ஓ, அது இல்லாம அந்த ஈகோசிஸ்டம் இயங்காதுன்னு சொல்றீங்களா? எங்கவே எங்காது. உங்க ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின், தாவர இலைகள்ல இருக்கிற குளோரோஃபில், தொழிற்சாலைகள்ல கேட்டலிஸ்ட், புற்றுநோய் சிகிச்சையில சிஸ்பிளாட்டின், இப்படி எல்லா இடத்துலயும் இதுதான் இருக்கு. அப்போ உயிரியல், மருத்துவம், தொழில்னு எல்லா துறைகள்லயும் இதோட பங்கு இருக்கு. ஒவ்வொரு துறையிலும் இது என்ன பண்ணுது? உதாரணத்துக்கு உயிரியல்ல. உயிரியல்னு எடுத்துக்கிட்டா, நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் தான் பெஸ்ட் உதாரணம். அது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். தாவரங்கள்ல இருக்கிற குளோரோஃபில், அதாவது பச்சையம், அதுவும் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான். நம்ம உடம்புல இருக்கிற பல என்சைம்ஸ் அதோட செயல்பாட்டுக்கு இதை நம்பிதான் இருக்கு. மருத்துவத்துல எப்படி? மருத்துவத்துல இதோட பங்கு இன்னும் ஆச்சரியமானது. புற்றுநோய் சிகிச்சையில பயன்படுத்துற சிஸ்பிளாத்தன்ற மருந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே. அப்புறம் நம்ம உடம்புல தெரியாம சேர்ந்துடுற லெட் மாதிரி நச்சு உலோகங்களை வெளியேற்ற பயன்படுத்துற இடிடிஏ சிகிச்சையும் இதை வச்சுதான் நடக்குது. சரி. தொழில் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகள்ல அங்கேயும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. தொழிற்சாலைகள்ல கேட்டலிஸ்ட், அதாவது வினையூக்கிகளா பயன்படுறது பெரும்பாலும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான். அம்மோனியா தயாரிக்கிறதுல இருந்து பிளாஸ்டிக் தயாரிக்கிறது வரைக்கும் இது உதவுது. சுற்றுச்சூழல்ல தண்ணீரிலிருந்தோ மண்ணிலிருந்தோ ஹெவி மெட்டல்ஸ் அகற்ற இது பயன்படுது. அப்போ இந்த சேர்மங்களோட அடிப்படைய செயல்பாடு என்ன? எல்லா இடத்துலயும் இவ்ளோ வித்தியாசமான வேலைகளை எப்படி இதால செய்ய முடியுது? இதுக்கு ஒரு ஆங்கர் டெஃபினிஷன் இருக்கு. அதாவது தேர்வுக்கு நீங்க எழுத வேண்டிய ஒரு மைய வரையறை. சொல்லுங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அவற்றின் உலோகங்களை தேர்ந்தெடுத்து பிணைக்கும் திறன், செலக்டிவ்லி பைண்ட் மெட்டல்ஸ், வினையூக்கத்தை எளிதாக்குதல், ஃபெசிலிட்டேட் கேட்டலிசிஸ், மூலக்கூறுகளை கொண்டு செல்லுதல், டிரான்ஸ்போர்ட் மாலிக்யூல்ஸ் மற்றும் குறிப்பிட்ட நிறங்கள் மற்றும் காந்த பண்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றால் உயிரியல், மருத்துவம், தொழில் மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியலில் விரிவான பயன்பாடுகளை கொண்டுள்ளன. ஓகே, அதாவது சுருக்கமா சொன்னா ஒரு உலோகத்தை மையமா வச்சு மத்த மூலக்கூறுகளை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல பிணைச்சு ஒரு புதுவிதமான திறனை உருவாக்குறது, சரிதானே? எக்ஸாக்ட்லி, அதுதான் இதோட அடிப்படை. இந்த சேர்மங்களோட திறமைய பார்க்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு தோணுது. இத ஒரு ஒரு மாலிகுலர் ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி சொல்லலாமா? ஆஹா, அருமையான ஒப்பீடு. பெர்ஃபெக்ட் அனாலஜி. ஏன்னா ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப்ல கத்தி, ஸ்க்ரூ டிரைவர், கத்திரிக்கோள்னு வெவ்வேறு வேலைகளுக்கு வெவ்வேறு கருவிகள் இருக்குல்ல. ஆமா, அதே மாதிரி தான். ஒரே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பல திறன்களை வச்சிருக்கு. அது உலோகங்களை பிணைக்கும், வேதி விரைகளை வேகப்படுத்தும், நிறத்தை உருவாக்கும், சில சமயம் காந்தமாகவும் செயல்படும். ஒரே மூலக்கூறு ஆனா பல வேலைகள். ஆமா, இதுக்கு இன்னொரு விதமாவும் யோசிக்கலாம். கீஸ் அண்ட் லாக்ஸ் மாதிரி. சாவியும் பூட்டு மாதிரியா? ஆமா, ஒவ்வொரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்குனே வடிவமைக்கப்பட்ட ஒரு பூட்டு மாதிரி. அதுக்கு சரியான சாவி, அதாவது லிகண்ட் கிடைச்சா மட்டும்தான் அது வேலை செய்யும். ஓ, இது நல்லா புரியுது. அப்போ ஹீமோகுளோபின் என்ற பூட்டு ஆக்சிஜன் என்ற சாவியை மட்டும்தான் பிணைக்குமா? சரியா சொன்னீங்க. ஹீமோகுளோபின் என்ற பூட்டு ஆக்சிஜன் என்ற சாவியை பிணைத்து உடல் முழுவதும் கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்போ சிஸ்பிளாட்டின்? அதே மாதிரி சிஸ்பிளாட்டின் என்ற பூட்டு புற்றுநோய் செல்களோட டிஎன்ஏவை பிணைக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த தனித்துவமான வடிவமைப்பு தான் அவற்றின் செயல்பாட்டுக்கு மிக முக்கியமான காரணம். ஒரு நிமிஷம். அப்போ சில சமயம் தவறான சாவிய அந்த பூட்ல மாட்டிக்கிற மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது நடக்குமா? உதாரணத்துக்கு
கார்பன் மோனாக்சைடு மாதிரி நச்சு வாயுக்கள் நம்ம ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜனுக்கு பதிலா மாட்டிக்க வாய்ப்பு இருக்கா? மிக அருமையான கேள்வி. இதுதான் இந்த அனாலஜியோட உண்மையான ஆழம். ஆமாம், வாய்ப்பு இருக்கு. அதுதான் ரொம்ப ஆபத்தானதும் கூட. அப்படியா? கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனை விட பல மடங்கு வலிமையா ஹீமோகுளோபினோட பிணைஞ்சுக்கும். ஒரு தவறான சாவி பூட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட மாதிரி அது ஹீமோகுளோபினை நிரந்தரமா பிளாக் பண்ணிடும். ஐயோ, அப்போ உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. இது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட எதிர்மறையான ஆனா மிக முக்கியமான ஒரு பாடம். புரியுது. அப்போ மாணவர்கள் ஏன் இந்த பயன்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இது வெறும் எக்ஸாம்க்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இதுதான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான உண்மையான மோட்டிவேஷனை கொடுக்குது. இது வெறும் கோட்பாடு இல்ல, மனிதகுலத்தின் மிக முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்குது. என்ன மாதிரி பிரச்சனைகள்? யோசிச்சு பாருங்க. ஹீமோகுளோபின் ஏன் ஆக்சிஜனை எடுத்துச் செல்கிறது? சிஸ்பிளாட்டின் எப்படி புற்றுநோய் மருந்தாக செயல்படுகிறது? நச்சு உலோகங்களை உடலிலிருந்து எப்படி நீக்குவது? ஆமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில தான் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டா வேதியியல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு புரியும். இத மனசுல ஒரு காட்சியா உருவாக்கணும்னா ஒரு பெரிய வேதியியல் நகரத்தை கற்பனை செஞ்சுக்கலாமா? அருமையான யோசனை. வாங்க, அந்த நகரத்தை நம்ம சேர்ந்து உருவாக்குவோம். ஓகே. அந்த நகரத்துல பெரிய சிவப்பு நிற கட்டிடங்கள் இருக்கு. அதுதான் உயிரியல் துறை. அங்க இருக்கிற மருத்துவமனைகள்ல லட்சக்கணக்கான ஹீமோகுளோபின் மூலக்கூறுகள் ஆக்சிஜனை சுமந்துட்டு வேக வேகமா போயிட்டு இருக்கு. சூப்பர். அதே நகரத்துல பெரிய பச்சை நிற தொழிற்சாலைகள் இருக்கு. அது தொழில்துறை. ஆமா, அங்க பெரிய பெரிய இயந்திரங்கள்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கேட்டலிஸ்ட் மூலமா அமோனியா, பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்கள் தயாரிக்கப்படுது. அடுத்து நீல நிற கட்டிடங்கள். அதுதான் மருத்துவம். கரெக்ட். அங்க இருக்கிற மருந்தகங்களையும் மருத்துவமனைகளையும் சிஸ்பிளாட்டின் மாதிரி உயிர் காக்கும் மருந்துகள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. கடைசியா மஞ்சள் நிற கட்டிடங்கள். அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையங்கள். ஆமா, அங்க இருக்கிற நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல EDTA மாதிரியான சேர்மங்கள் தண்ணீர்ல இருக்கிற நச்சு உலோகங்களை நீக்கி அதை சுத்தமாக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த முழு நகரமும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி என்ற அடித்தளத்துல தான் இயங்குது. அது இல்லாம இந்த நகரம் இயங்கவே முடியாது. இந்த கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம உடம்புல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஹீமோகுளோபின், நம்ம இரத்தம் ஏன் நிறம் மாறுது? இது நாம எல்லாருமே தினமும் அனுபவிக்கிற ஒரு விஷயம், ஆனா கவனிக்கிறது இல்ல. உங்க இரத்தம் பிரகாசமான சிவப்பா ஆர்டீரியல் பிளட் மாதிரி இருக்கும்போது அதுல இருக்கிற ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட பிணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆமா, இந்த நிறத்துக்கு காரணம் FeO2 காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்போ அடர் சிவப்பு நிறம்? நீங்க கடினமா உடற்பயிற்சி செய்யும்போது உங்க தசைகள் அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தின பிறகு இரத்தம் அடர் ஊதா கலந்த சிவப்பு நிறத்துல வீனஸ் பிளட் மாதிரி மாறும். இதுதான் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓ, அமைப்பில் ஏற்படுற சின்ன மாற்றம் தான் இந்த பெரிய நிறமாற்றத்தை உருவாக்குது. வாவ். அடுத்தது தொழில்நுட்பத்துல ஒரு மிக முக்கியமான பயன்பாடு, சிஸ்பிளாட்டின். இது ஒரு உயிர்காக்கும் மருந்துன்னு சொன்னீங்க. அது எப்படி வேலை செய்யுது? இங்க தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட வடிவமைப்பு, அதாவது ஜியாமெட்ரி எவ்வளவு முக்கியம் தெரிய வரும். சிஸ்பிளாட்டின், அதாவது PT-NH32Cl2 மிகவும் பயனுள்ள புற்றுநோய் மருந்துகள்ல ஒண்ணு. அதோட ஸ்கொயர் பிளேனர் ஜியாமெட்ரி தான் அதுக்கு காரணம்னு சொன்னீங்க. அப்படின்னா ஸ்கொயர் பிளேனர்னா அது ஒரு தட்டையான சதுர வடிவத்துல இருக்கும். அந்த குறிப்பிட்ட வடிவம் இருக்கிறதுனால தான் அது செல் சவ்வுகளை எளிதா கடந்து செல்லோட கருவுக்குள்ள, நியூக்ளியஸ்குள்ள போய் டிஎன்ஏவோட ஒரு குறிப்பிட்ட வழியில பிணைப்பு ஏற்படுத்துது. டிஎன்ஏவோட பிணைஞ்சா என்ன ஆகும்? டிஎன்ஏயோட பிணைஞ்சதும் அந்த புற்றுநோய் செல் தன்னால பிரிஞ்சு வளர முடியாம போயிடும். இதனால அந்த செல் இறந்துடும். இது ஒரு மாலிகுலர் சர்ஜரி மாதிரி. ஒரு நிமிஷம். அப்போ ஒரே மூலக்கூறு, அணுக்கள் எல்லாம் அதேதான், ஆனா அதோட வடிவம் கொஞ்சம் மாறினா அது வேலை செய்யாதா? நீங்க கேக்குறது தான் இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம். சிஸ்பிளாட்டினோட டிரான்ஸ் ஐசோமர், அதாவது டிரான்ஸ்பிளாட்டின், அதே ஃபார்முலாவை கொண்டு இருந்தாலும் அதோட வடிவியல் வேற மாதிரி இருக்கு. அதாவது 3Dல அதோட அரேஞ்ச்மெண்ட் வேறயா? எக்ஸாக்ட்லி. இந்த சின்ன வடிவ மாற்றத்தால டிரான்ஸ்பிளாட்டினால டிஎன்ஏவோட சரியா பிணைப்பை ஏற்படுத்த முடியாது. அதனால அது மருந்தா செயல்படாது. அப்போ ஜியாமெட்ரி தான் இங்க எல்லாமே. ஆமா, இது வடிவியல் ஒரு மூலக்கூறோட செயல்பாட்டை எப்படி தீர்மானிக்குதுன்றதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, அடுத்தது ஒரு எதிர்பாராத ஆனா உயிர்காக்கும் உதாரணம். லெட் பாய்சனிங் அண்ட் EDTA செலேஷன். ஈய நஞ்சு எப்படி இது சரி பண்ணுது? இது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி எப்படி நேரடியா உயிரை காப்பாத்துதுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு குழந்தை தவறுதலா ஈயம், அதாவது லெட் கலந்த பழைய பெயிண்ட் துண்டுகளை சாப்பிட்டா
அந்த ஈயம் ரத்தத்துல கலந்துடும். அது ரொம்ப அபாயகரமானது இல்லையா? ஆமா, அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இதுக்கு என்ன சிகிச்சை? எப்படி அந்த ஈயத்தை உடம்புல இருந்து வெளியே எடுப்பாங்க? இதுக்கு சிகிச்சை என்னன்னா EDTA, அதாவது எத்திலீன் டயமீன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் என்ற ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட ஊசி மூலமா கொடுப்பாங்க. EDTA அது என்ன பண்ணும்? EDTAன்னு ஒரு மூலக்கூறு இருக்கு. அது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி 6 கரங்களால ஈயத்தை இறுக்கமா குடிச்சுக்கும். அதனால தான் அதை ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட்னு சொல்றோம். ஆக்டோபஸ் மாதிரியா? அப்போ அது ஈயத்தை ரொம்ப வலுவா பிடிச்சுக்குமா? ஆமா, EDTA ஈயத்தோட ஒரு மிகவும் வலுவான மற்றும் நிலையான காம்ப்ளெக்ஸை, அதாவது PbEDTA ஸ்கொயர் மைனஸை உருவாக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் அத்தனைக்கும் ஸ்டேபிளானதுன்னா ஈயம் மீண்டும் உடலின் திசுக்களோட பிணைப்பு ஏற்படுத்த முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் சிறுநீர் வழியா உடம்புல இருந்து பாதுகாப்பா வெளியேற்றப்படுது. இப்படி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஒரு உயிரை காப்பாத்துது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. EDTA ஈயத்தை மட்டும்தான் பிடிக்குமா? இல்ல நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு, ஜிங்க் மாதிரியான நல்ல உலோகங்களையும் சேர்த்து வெளியேத்திடுமா? இது ஒரு மிக முக்கியமான பிராக்டிக்கலான கேள்வி. ஆமா, EDTA ஈயத்தோட மட்டும் இல்லாம கால்சியம், ஜிங்க் மாதிரியான நமக்கு தேவையான உலோகங்களோட பிணைப்பை ஏற்படுத்தும். அப்போ அதனால பாதிப்பு வராதா? அதனால தான் இந்த சிகிச்சைய மருத்துவமனையில மருத்துவர்களோட நேரடி கண்காணிப்புல செய்வாங்க. அவங்க EDTA கொடுக்கும்போதே உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய உலோகங்களையும் தனியா கொடுத்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கவனமாக கையாள வேண்டிய சிகிச்சை. ரொம்ப தெளிவா புரிஞ்சது. இப்போ தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்காக சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம். ஹீமோகுளோபின் பத்தி தேர்வுல கேட்டா என்ன எழுதணும்? கட்டாயமா. முதல் கீ பாயிண்ட், ஹீமோகுளோபின் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இதுல Fe2+ அயனி ஆக்சிஜன் மூலக்கூறை O2-வ தற்காலிகமாக பிணைத்து ரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவுது. இந்த தற்காலிக பிணைப்புங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்தது சிஸ்பிளாட்டின். சிஸ்பிளாட்டின் PTNH3 twice Cl2 ஒரு புற்றுநோய் மருந்து. அதோட ஸ்கொயர் பிளேனர் வடிவியல் DNA-ஓட பிணைப்பை ஏற்படுத்தி புற்றுநோய் செல்களின் இரைப்பை தூண்டுது. இங்க ஜியாமெட்ரி தான் அதோட செயல்பாட்டை தீர்மானிக்குது. இதோட டிரான்ஸ்ஐசோமர் செயல்படாதுங்கிறதையும் மறக்கக்கூடாது. ஓகே, என்சைம்கள் பத்தி? பல என்சைம்ஸ்களோட செயல்பாட்டுக்கு அவற்றின் மையத்தில் உள்ள உலோகங்கள், அதாவது Fe, Zn, Cu மாதிரி மெட்டல்ஸ் அவசியம். அந்த உலோகம் நீக்கப்பட்டால் அந்த என்சைம் செயல்படாது. EDTA மற்றும் கேட்டலிஸ்ட் பத்தி சுருக்கமா சொல்லுங்க. EDTA போன்ற சீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் நச்சு உலோகங்களான Pb, Cd, Hg-யுடன் மிகவும் நிலையான காம்ப்ளெக்ஸ்களை உருவாக்கி அவற்றை உடலில் இருந்து வெளியேற்ற உதவுது. இந்த சிகிச்சைக்கு சீலேஷன் தெரப்பின்னு பேரு. கேட்டலிஸ்ட்ஸ் தொழிற்சாலை கேட்டலிஸ்ட் பெரும்பாலும் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸா தான் இருக்கு. அவை வேதி வினைகளை எளிதாக்கி உற்பத்தியை வேகப்படுத்துது. கடைசியா நிறங்கள் சம்பந்தமா ஏதாவது குறிப்பு இருக்கா? நிச்சயமா, நாம பார்க்கிற பல சாயங்கள், அதாவது டைஸ், நிறமிகள், அதாவது பிக்மெண்ட்ஸ், இதுலெல்லாம் இருக்கிற நிறங்களுக்கு காரணம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான். இதுக்கு DD டிரான்சிஷன்னு பேரு. ரொம்ப அருமை. இந்த கலந்துரையாடல ஒரு முறை சுருக்கமாக பார்ப்போம். நிச்சயமா, நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். 1, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் என்பவை வெறும் கோட்பாடுகள் அல்ல. அவை நம்ம உடம்புல இருந்து தொழிற்சாலை வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு. 2, அவற்றை ஒரு மாலிகுலர் ஸ்விஸ் ஆர்மி நைஃப் அல்லது கீ அண்ட் லாக் மாதிரி கற்பனை செய்து கொள்ளலாம். ஆமா, அதோட வடிவமும் அது பிணைக்கிற திறனும் தான் அதோட சக்தியே. 3, சிஸ்பிளாட்டின் போன்ற புற்றுநோய் மருந்துகள் ஒரு குறிப்பிட்ட வடிவியல் எப்படி உயிர்காக்கும் விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த உதாரணம். வடிவத்தை மாத்தினா செயல்பாடு போயிடும். எக்ஸாக்ட்லி. கடைசியா 4வது பாயிண்ட், ஹீமோகுளோபின், என்சைம்ஸ், சிஸ்பிளாட்டின், EDTA இவை அனைத்தும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதற்கான சான்றுகள். இது உயிர்களை காப்பாற்றுகிறது மற்றும் உலகை இயக்குகிறது. இன்னைக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட பயன்பாடுகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி வடிவமைக்குதுன்னு பார்த்தோம். ரத்த ஓட்டத்திலிருந்து புற்றுநோய் சிகிச்சை வர, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலிருந்து தொழிற்சாலை உற்பத்தி வரை இதோட தாக்கம் உண்மையிலேயே மகத்தானது. ஆமாம், நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. எதிர்காலத்தில் இன்று நமக்கு இருக்கும் சவால்களான காலநிலை மாற்றம் அல்லது புதிய நோய்களை சமாளிக்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட புதிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்களை நம்மளால் உருவாக்க முடியுமா? ஒரு நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை பிடித்து
அதை எரிபொருளாக மாற்றும் ஒரு கேட்டலிஸ்டை உருவாக்க முடியுமா? அல்லது ஒரு குறிப்பிட்ட வைரஸை மட்டும் தாக்கி அழிக்கும் ஒரு மருந்தை உருவாக்க முடியுமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னவாக இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள். அதற்கான பதில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியின் அடுத்த கட்ட வளர்ச்சியில் இருக்கலாம். கண்டிப்பாக.